இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கோத்ரா ரயில் விபத்த வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையா இருக்கு. ஆக்சுவலா கோத்ரா ரயில் விபத்த பத்தி இப்ப இருக்கிற மக்களுக்கு நெறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து பல ஆண்டு ஆயிடுச்சு. அந்த சம்பவத்த பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஆக்சுவலா திரைப்படங்கள் அப்படின்னு ஏன் போறாங்க? அது ரொம்ப முக்கியமான இடம். நாங்க கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்போம். கலை மக்களுக்கானதுன்னு. கலை வடிவத்துல ஒரு விஷயத்த குடுக்கும்போது, அது எளிமையா மக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பா. அதனால தான் சினிமா துறையை இவர்கள் கையில எடுக்கிறார்கள். பல படம் வந்துருச்சு. நீங்க காந்திய வச்சுட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் மிட்நைட்ன்னு. மிட்நைட் படத்த நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஆனா, இங்க வேற ஒரு வெர்ஷனா இருக்கு. ஆமா. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, காந்தி ஒரு டம்மியா இருக்காரு. நேரு ஒரு டம்மியா இருக்காரு. அது முடிவெடுக்கிறப்புறம் வல்லபாய் படேல். இப்படி ஒரு வெர்ஷன்ல அந்த படம் போகுது. ஆமா. இப்போ நீங்க இந்த திரைப்படத்த கையில எடுக்குறாங்க? நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும், கேரளா ஃபைல்ஸா இருக்கட்டும், சபர்மதி ரிப்போர்ட். இந்தோட படம் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு. இது எல்லாமே பாஜகவினுடைய கொடூரமான அரசியல் இருக்கிற இடங்கள். ஆனா இத ஃபுல்லா மாத்தி வேறொரு முகமாக கலை வடிவத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள நம்ப வைக்கிறதுக்கான முயற்சி தான் இதுல இருக்கு.